இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நேற்றைய தினத்திலே ரட்சிக்கப்படுவது, இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொள்வது, பரலோக ராஜ்யத்துக்கான அடுத்த வாழ்க்கைக்கான ஆயத்தம் செய்வது என்ன என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நமக்கு எல்லாமாக ஆண்டவராக, கர்த்தராக, மீட்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த வாழ்க்கையை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வாழ்க்கையிலே நாம் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நாம் தியானிக்க போறோம். இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலனாக பிறந்த பொழுது அவர் இந்த உலகத்திலே வளர்ந்த வளர்ச்சியை பற்றி வேத வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. தெய்வ கிருபையிலே, மனுஷ தயவிலே, ஞானத்திலே அவர் வளர்ந்தார், அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த காரியங்களிலே வளர வேண்டும், அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து ஞானத்திலே அவர் வளர்த்தி விருத்தி அடைந்தார், அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஞானம் நமக்கு அவசியம், ஞானத்திலே நாம் வளர வேண்டும். எபிரேயர் 5வது அதிகாரத்துல நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறபடியினால் உங்களுக்கு பலமான ஆகாரத்தை தர முடியவில்லை, உங்களுக்கு நான் பாலை கொடுத்தேன். பலமான ஆகாரம் தேறினவர்களுக்கு தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி எபிரேயரின் ஆக்கியோன் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு பூரணம், ஒரு முதிர்ச்சி இந்த ஞானத்தினால் நமக்கு வருகிறது. இது எப்படிப்பட்ட ஞானம் என்று நாம் பார்த்தால், தேவனுடைய சித்தம் இன்னதென்று, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதான முயற்சி செய்யக்கூடிய ஞானம். இது ஒரு முதிர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஞானத்திலே முதிர்ச்சி அடைந்தது போதகர்கள். அவர்கள் போதகம் பண்ணலாம். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்கள் ஆகியிருக்க வேண்டும். அப்படியானால் பாலகர்களாக, குழந்தைகளாக மறுபடியும் பிறக்கிற நாம் போதகர்களாக வளர வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. போதகர்களாக நாம் முதிர்ச்சி அடைவதற்கு ஞானம் வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதே போல இன்னொரு ஞானத்தை பற்றியும் நாம் வேதத்துல பார்க்கிறோம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மோசே சொல்லுவார். நாட்களை எண்ணத்தக்கதான ஒரு ஞானம். இந்த உலக வாழ்க்கை குறுகினது, இந்த உலக வாழ்க்கை கடந்து போகிறது என்று சொல்கிறதை உணர்கிற ஒரு ஞானம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே தேவனற்றவர்களாக நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் அதிகமாக ஈடுபடும் பொழுது இந்த உலகம் நமக்கு தான், என்றைக்கும் நாம் இங்கேதான் வாழ போகிறோம் என்பது போல இந்த உலகத்தின் காரியங்களை மாத்திரம் நாம் தேடுகிறோம். மறு உலக வாழ்க்கையை பற்றி நாம் அக்கறைப்படுவது கிடையாது. மறு உலக வாழ்க்கைக்கான காரியங்களை நாம் சம்பாதிப்பதும் கிடையாது. நாம் சம்பாதிப்பது, கட்டுவது எல்லாம் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களாகவே தான் இருக்கிறது. நாட்களை எண்ணும் அறிவு வரும் பொழுது நாம் இங்கே கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம்,
இதை கடந்து போகிற ராஜ்யம்தான் நித்தியமானது என்பதை உணர்ந்தவர்களாக மறு உலகத்தின் காரியங்களை நாம் தேட தொடங்குவோம். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு வரும். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 5:16 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு ஞானம். இந்த உலகம் அநித்தியமானது. we are passers by. கொஞ்ச நாள் நாம் கடந்து போகிறோம். இனி போகிற உலகம்தான் நித்தியமானது என்கிறதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு இந்த ஞானத்தினால் நமக்கு கிடைக்கிறது. வேதத்திலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்ட எல்லாரும், முற்பிதாக்கள் என்று எல்லாரும் போற்றுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி கடந்து போனார்களாம். இந்த உலகம் சதமல்ல, இதை தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது என்கிற உணர்வு இந்த ஞானத்தினால் நமக்கு கிடைக்கிறது. வேதத்திலே இன்னொரு ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானம் என்று சொல்லி ஒரு ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாம் ஞானம் என்றதும் உடனே நம்முடைய மனதிற்கு வருவது அந்த ஞானம்தான். உலகத்திலே நாம் ஞானமுள்ளவர்களாக வாழ வேண்டும், தீவிரமாக சம்பாதிக்கிறதற்கான ஞானம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்துல தேடுகிறோம். ஆனா அதெல்லாம் அந்த உலகத்தோடு அழிந்து போகிற காரியங்கள், எல்லாம் மாயையான காரியங்கள். இந்த ஞானம், இந்த பரத்திற்குரிய ஞானமோ முதலாவது சுத்தமும் செம்மையும் உள்ளதாயும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இருக்கிறதே, அந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையினால். கொலோசியர்லே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி. அவரே தான் நம்முடைய ஞானம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த அந்த சீஷர்கள் ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த பரிசேயர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக குற்றஞ்சாட்டப்பட்டு நின்ற பொழுது அந்த பரிசேயரும் அந்த ஜனங்களும் கண்டுபிடித்த ஒரு காரியம், இவர்கள் கல்லாதவர்களா இருந்தும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் யோசித்து பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் கண்டு கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஞானத்தை தருகிறது. நமக்கு ஞானம் தருகிற காரியங்கள் இன்னும் வேதத்திலே உண்டு. வேத வசனம் நமக்கு ஞானத்தை தருகிறது. முக்கியமான ஒரு காரியம், அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு முதிர்ச்சியை தருகிறது, ஞானத்தை தருகிறது. போதகர்கள் ஆக்குகிற ஒரு ஞானம் இந்த காலத்தின், இந்த உலக வாழ்க்கையின் நிலையில்லாமையை கண்டு கொள்ளுகிற ஒரு ஞானத்தை இயேசுவோடு கூட உள்ள வாழ்க்கை தான் நமக்கு தருகிறது. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு வேண்டுமானால், அந்த ஞானத்திலே தேறினவர்களாக பூரணப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். சின்ன ஜெபத்தை செய்து நாம் முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை ஞானமுள்ளவர்களாக நீர் மாற்றப்பா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு பூரணத்தை அடைய நாங்கள் வாஞ்சிக்கிறோம். குழந்தைகளாக இல்லாமல் நாளுக்கு நாள் விருத்தி அடைய, பூரணம் அடைய நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட உள்ள அந்த வாழ்க்கை அதை எங்களுக்கு தரும் என்று உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கற்பிக்கிறது. உங்களுடைய வேத வசனத்தினால் எங்களுக்கு ஞானம் வருகிறது என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் எங்களை நிரப்போம். நாங்கள் ஞானமுள்ளவர்கள் ஆகும்படி ஆண்டவரே, காலத்தை அறியும் அறிவை எங்களுக்கு தந்தருளும். உடைய கரத்திலே எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை